பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நவுன் பார்த்தோம், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ். அதை தொடர்ந்து ரொம்ப முக்கியமான டாபிக் verb. ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு பேக் போன் ஆஃப் த லாங்குவேஜ்ன்ற மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான் வந்து verb. எஸ், வித்தவுட் verb நம்மளால ஒரு முழுமையான ஆங்கில வாக்கியம் வந்து யூஸ் பண்ணி பேச முடியாது. ஓகேங்களா? ஸோ verb is very important in English language. verbல we have certain types. Before that, verb அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா verb is an action word. இப்போ குட்டீஸ்க்கு வந்து நீங்க டெஃபினேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா verb it is an action word. ஆக்ஷன் அப்படின்னா நம்ம என்ன செயலை செய்யறோமோ இது எல்லாமே ஆக்ஷன் தான். நம்ம என்ன நிலையில இருக்கிறோம் அப்படின்றது குறிப்பிடுறதுக்கும் verb தான் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ verb ஆக்ஷன் வேர்ட். வாட் ஆர் த ஆக்ஷன்ஸ் ஐ டூ நவ்? இப்போ நான் என்னென்ன ஆக்ஷன்ஸ் இங்க செஞ்சுட்டு இருக்கேன்? ஐ டாக் வித் யூ, ஐ see you, you're watching. ஸோ நிறைய வீடியோஸ்ல நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். see, look, watch மூணுமே வந்து சேம் வேர்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். மீனிங் ஒரே மாதிரி இருக்கும். பட் இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ். இப்போ see அப்படின்னா நான் பார்க்கிறேன், நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். லுக் அப்படின்னா கவனிச்சு பாக்குறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நேத்து நீ என்ன மார்க்கெட்ல பார்த்த ஆனா கவனிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரிதான் லுக் அப்படின்றது ரொம்ப கவனமா நம்ம அதை பாக்குறதுக்கு. ஓகேங்களா? வாட்ச் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட டைமென்ஷன்ல 24/7 we are watching it. டிவி, மூவி, கேம்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம வாட்சிங் தான் சொல்லணும். ஸோ இதுதான் see, look, watchக்கான டிஃபரன்சஸ். ஸோ இது எல்லாமே verb இல்லையா? எல்லாம் ஆக்ஷன்ஸ் வேர்ட்ஸ். ஐ teach you, I talk with you, I write here, you listen to me. ஸோ இந்த மாதிரி எல்லாமே verbs தான். verb ஒரு சென்டென்ஸா மேக் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா there are different variations. I am a teacher. இங்க am அப்படின்றது என்ன நிலையில இருக்கிறேன் அப்படின்றத குறிப்பிடுறதுக்கு யூஸ் ஆகுது இல்லைங்களா? I am teaching. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்க வேரியேஷன் பார்த்தீங்கன்னா டென்ஸ். அது அடுத்தடுத்து வர டாபிக்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ வேர்பில் we have 3 categories. 2 டிஃப்ரெண்டாக பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து மெயின் வேர்ப்ஸ் நான் சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப்ஸ், அதை ஹெல்பிங் வேர்ப்ஸ்னு சொல்லலாம். மெயின் வேர்ப்ஸுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா லெக்சிக்கல் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, see, talk, walk, go, sleep, eat, run இது எல்லாமே மெயின் வேர்ப்ஸ், லெக்சிக்கல் வேர்ப்ஸ். ஆக்சிலரி வேர்ப்ஸ் எடுத்தீங்கன்னா, அதாவது ஹெல்பிங் வேர்ப்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா we have different types in it. அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஆக்சிலரி வேர்ப்ஸுக்கான டிஃப்ரெண்ட் டைப்ஸை நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க. இப்ப வேர்ப்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால், வேர்ப் ரிலேட்டடா ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு, சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னா தாராளமா வாட்ஸ்அப் பண்ணலாம். ஐ வில் ஹெல்ப் யூ.